அன்பானதனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். எனக்கு பிடித்தமான சில வேத வசனத்தில் வாக்குத்தத்தங்கள் உண்டு. அதில் ஒன்று, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். ஒரு வழியாய் உனக்கு விரோதமாய் வருவார்கள், ஆனால் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளின் நிமித்தமாகவோ, எதிராக இருக்கின்ற மனிதர்கள் நிமித்தமாகவோ நீங்கள் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டாம், பயத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். என்று சொன்னால் வேதம் முழுவதும் ஏராளமான உதாரணங்களை பார்க்க முடியும். தாவீதினுடைய வாழ்க்கையில சத்துரு ஒருவேளை அவனுக்கு விரோதமாக எழுப்பி இருந்தால் பரவாயில்லை, கூடவே இருந்தவன் சத்துருவாக மாறிவிடுகிறான். அகித்தொப்பேல் என்கிறதான ஆலோசனைக்காரன் அவனுக்கு ஒரு அடையாளம் கொடுத்து, முகவரி கொடுத்து, அவனை ஒரு நபராக இஸ்ரவேல் தேசத்தில் ஏற்படுத்தி வைத்திருந்தது யார் என்று சொன்னால் தாவீது. ஆனால் இன்றைக்கு தாவீதினுடைய போராத காலம், அவருடைய கற்பப்பிறப்பான அவனுடைய குமாரனாகிய அப்சலோம் தாவீதுக்கு விரோதமாக எழும்பின நாட்களிலே தாவீதை கொல்வதற்கு அகித்தொப்பேல் ஆலோசனை சொல்லுகின்றான். நல்ல வேளையாக தாவீதினுடைய ஆள் ஒருத்தர் உள்ள இருந்தார். யார்? ஊசா என்ற ஒரு மனிதனை கர்த்தர் பயன்படுத்தி அகித்தொப்பேலின் ஆலோசனை அபத்தமாக்கி கடைசியில் அகித்தொப்பேல் நாண்டு கொண்டு செத்து போனான். கர்த்தர் நமக்காக ஒரு நபரை, நமக்காக பேசுவதற்கு கர்த்தர் ஒரு நபரை வைத்திருப்பார். அப்படித்தான் யூத குலத்தையே அழிக்க வேண்டும் என்று ஆமான் என்கிறதான ஒரு மனிதன் கங்கணம் கட்டி கொண்டு அவன் செயல்பட்டு வந்தான். கர்த்தர் இந்த ஆமானுடைய யோசனையை, காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ண எஸ்தர் ராஜாத்தியை ஏற்கனவே அரண்மனையில் வைத்திருந்தார். ஸோ நமக்காக சில நபர்களை வைத்திருப்பார். பவுலை கொல்வதற்காக ஒரு பெருந்திட்டம் சதிகாரர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு 40க்கும் மேற்பட்டவர்கள் தங்களை கட்டுப்பாடு பண்ணி கொண்டு பவுலை கொல்லாமல் நாங்கள் புசிப்பதும் இல்லை, குடிப்பதும் இல்லை என்று சொல்லி அவர்கள் சபதம் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இவைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்த பவுலுடைய சகோதரியின் மகன், அதுக்கு முன்னாடியும் பின்னாடி அவர் எங்க இருக்காருன்னே தெரியாது, ஆனால் அவரை அந்த நேரத்தில் கர்த்தர் பயன்படுத்தி பவுலை காப்பாற்றுகின்றார். இதுபோல வேதம் முழுவதும் நிறைய காரியங்களை பார்க்க முடியும். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகும். அன்பு தேவ பிள்ளைகளே, சன்பல்லாத்தும் தொபியாவும் எப்படியாச்சும் இந்த நெகேமியா அலங்கம் கட்டுவதை நிறுத்திவிட வேண்டும் என்று நினைத்தார்கள். 52 நாட்களில் அலங்கத்தை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். அவர்கள் முனையற்று போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கோராகின் கூட்டத்தார் மோசேக்கு விரோதமாக எழும்பினார்கள், ஒன்றுமில்லாமல் போனார்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களும் ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளை. உங்களுக்கு விரோதமாய் ஒன்றும் வாய்க்காது. தைரியமாய் முன்னேறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.